அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உடல்நலனும் இந்த உலகத்துடைய உடல்நலனும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒன்றுங்க. இதை மக்களுக்கு சொல்லக்கூடிய வகையில இந்த ஆண்டினுடைய ஆயுர்வேத தினம் உயிருக்கும் உலகுக்கும் ஆயுர்வேதம் என்ற தலைப்புல கொண்டாடப்பட இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தொழில்மயமாதல், காலநிலை மாற்றம், அதிகமான மாசு, இதன் காரணமா நம்மளுடைய உடலும் சரி மனதும் சரி அதிக அளவுல பாதிக்கப்படுது. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கைப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தொழில்மயமாதல், காலநிலை மாற்றம், அதிகமான நீர் மற்றும் காற்று மாசுபாடுனால நம்மளுடைய உடல் பாதிக்கிறோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய உலகமும் சேர்ந்து பாதிக்கப்படுது. சோ இதை தடுத்து நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையில வாழணும் அப்படின்னா ஆயுர்வேதம் கூறுகின்ற வழிமுறைகள் நமக்கு தேவைங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆயுர்வேத வழிமுறைகளான ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை தினசரி கடைபிடிக்கிறது, சூழ்நிலைக்கேற்ற உணவுகள், மரபு வழி மூலிகையை பாதுகாக்கிறது, விலங்கு மற்றும் செடிகளின் பாதுகாப்பு, மனம் மற்றும் சமுதாய நலன், இது எல்லாத்தையுமே நம்ம கடைபிடித்து வாழும்போது நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையில பயணிக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுடையதா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டினுடைய ஆயுர்வேத தினம் புற்றுநோய்க்கான ஆயுர்வேதம், மாணவர்களுக்கான விழிப்புணர்வு, உடல் பருமனுக்கான ஆயுர்வேதம், விலங்கு மற்றும் செடிகள் பாதுகாப்பு, இப்படி பல துணை தலைப்புல கொண்டாடப்படவிருக்கு. சோ இந்த ஆண்டினுடைய ஆயுர்வேதத்துல இருந்து நீங்களும் ஆயுர்வேதத்தை கடைபிடித்து எங்களோட சேர்ந்து பயணிச்சுட்டு வாங்க. உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அது நல்லாவே பயனுள்ளதா அமையும். நன்றி.